சீரியஸா வந்து இதை கலாய்க்கிறதுக்காகவோ யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த ஜாக் தானே ஆக்சுவலி இது வந்து ஸ்டேயிங் பிளேஸ். இது எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. இந்த சைடு ரெனோவேட் பண்றவங்க வந்து தயவு செஞ்சு பழசெல்லாம் கெடுத்துறாதீங்க. கிறுக்கி வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு இதா வச்சிருங்க. இந்த பாக்குறத முன்னாடி எங்க அம்மா லெமன்ஸ் எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்து இங்க நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுருக்கேன். நானும் சாப்பிட்டுருக்கேன். ஆச்சரியமா இருக்கு சார், எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. இப்போ வந்து நம்ம ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு அந்த கேட்டுட்டு ஒரு இதா இருக்கு, ஷாக்கா இருக்கா. அது வந்து லைவ்ல சீன் பண்றப்போ தியேட்டர்ல எல்லாம் டால்பி போடுவான், வாவ்னு பாப்போம். இங்கே லைவா நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கானா, 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கானா பாரு. அந்த ஷாக்ல என்னமோ பேசுறோம். 2 இடம் இருக்கு பாருங்களா. இது கிணறு தான் போல, ஸ்விம்மிங் பூல். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஸ்விம்மிங் பூல் மீன் குளியல் அறையா? தமிழ் என்ன? ஆக்சுவலி இங்க ஒரு இடம் ஒன்று இருக்குங்க, மாடி இதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடம் சம்திங் எங்க இருக்குன்னு தெரியல. நானும் ஞாபகம் இருக்கு எனக்கு. மேல ஏறி பார்ப்போம். விலே அதெல்லாம் இல்ல, இதுதான் இது. இதெல்லாம் ஏறி பார்ப்போம். இது ஒர்க்கு பாருங்க, அதான் இடிச்சு பூசி வச்சிருக்காங்க. ஹிஸ்டரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னு பார்த்து படிக்கிறப்போ நமக்கே ஒரு இதா இருக்கு. அப்புறம் அப்ப இங்கிலீஷ்லாம் எழுதிருக்காங்க போனா. இது அந்த காலத்துல எழுதல, நம்ம பழைய எழுதுனது. நம்ம பழைய எழுதுறாங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ரெனோவேட் பண்றவங்க வந்து தயவு செஞ்சு பழசெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு இதா வச்சிருங்க. இன்னும் பழைய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் கெடுத்துறாதீங்க. புதுசா நான் உருவாக்கலாம், ஆனா பழச வந்து எப்பவுமே உருவாக்கவே முடியாது. அது இவங்க ரெடி பண்ணாம நீங்க சத்தியமா ரெடி பண்ணவே முடியாது. அது கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி நல்லபடியா வச்சுங்க. மக்களுக்கு இந்த பக்கம் வந்து சிலப்பதிகாரம் மன்றம் ஒண்ணு இருக்கு, உள்ள போய் பார்ப்போம். ஆமா, முன்னாடி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை வந்தப்ப 5 ரூபா தோணும் தெரியல. ஓப்பன் பண்ணா அது வந்து 20 ரூபா 30 ரூபான்னு வைப்பாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ஏறிடுவேன், ரேட் நான் ஏறிடுவேன். எப்படி இருந்திருக்கும் இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இது உள்ள போக முடியாது நினைக்கிறேன். இப்ப உள்ள போக முடியாது, எப்படி வெளில இருந்து பார்க்கலாம், வேணா சான்சஸ் இருக்கு. வெளில இருந்து பார்ப்போம் தான், வெளில ஏதுனா எழுதிருப்பாங்க. புரியல, உள்ள போயிட்டு வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்க போறாங்க. நம்ம வேற போட்டு உள்ள போயிட்டு பாப்போம். என்ன மாளிகை அதோ இருக்குப்பா, கருணாநிதி இதை போட்டுருக்காங்க பாருப்பா. 6 பேரு என்ன அறிஞர் அண்ணா விருந்தினர் மாளிகைடா. டேய் இது வந்து கெஸ்ட் ஹவுஸ்ரா. அது போட்டுருக்கு பாரு, 1974 ராசாபுரம் பாத்துங்க மக்களே. இது வந்து 1974 18/5 வைஷ்ணா பத்திரி, என் தங்கச்சி பத்திரி 2 நாளைக்கு முன்னாடி 1924. ஆனா இப்போ வந்து எங்க அப்பா பிறந்த வருஷம்டா இது 1974. எங்க அப்பா பிறந்து கிட்டத்தட்ட 1 மாசம் கூட இருந்திருக்க மாட்டாரு போல. இப்போ ஓபன் பண்ண தெரியாது, திருப்பி ஆட்டாங்க. இதெல்லாம் சீரியஸா சொல்றேன். இல்ல அதனால தனி வீடியோ எடுத்துட்டேன். ஃபாரின் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெனோவேட் பண்ணி வச்சிருக்கணும். ஐயப்பா அது ஹீட்டா, அது குளிரடா, அது ஹீட் இருக்கு பாத்தியா? பார்த்தீங்களா, அப்பயே பஜாஜ் ஹீட்டர்லாம் வச்சிருவாங்க. இது இப்போ எப்பயாச்சும் யூஸ் பண்ண வரையும் லாஸ்ட்ல இதாக இருந்திருக்கும் போல. அதான் ஆக்சுவலி இது வந்து ஸ்டேயிங் பிளேஸ். இது எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. அடமண்டா இருக்கு. Call him. I want to hire come. ஆறு சிலை 7 சிலையோ சம்திங் இருக்கும். 3 5 6 7 8 சிலை. 6 இருக்கு. நீ ஒரு நல்லா பாரு, 1 2 3 4 5 6 7 இருக்கு. மொத்தம் 7 சிலை இருக்கு. இந்த பாக்குறத முன்னாடி எங்க அம்மா லெமன்ஸ் எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்து இங்க நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். நானும் சாப்பிட்டுருக்கேன். இடம் போடுவோம் போய், அவ்வளவு கூட்டமா இருக்கும். ஞாபகம் இருக்கு அவனுக்கு? அவ்வளவு கூட்டமா இருக்கு. இடம் போடுவோம் போய், இடம் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம் நாங்களாம். அது உள்ளலாமே பாத்திருக்கியா? அது உள்ள ஒரே ரோடி நான் போயிருக்கேன். அப்போ 5 ரூபா. அதான் சொல்லுவா. நானும் 5 ரூபா இருக்கிற காலத்துல நானும் இப்பெல்லாம் போனது இல்லைங்க. போனது இல்லை. அதெல்லாம் பூட்டி தான் இருக்கு. அது பாருங்க, சாதிதான் இருக்கு. பூட்டி தான் இருக்கு. ஆமா, ரீசனா கூட நான் வந்துருந்தோம். அப்படி கொஞ்சம் திறந்தாங்க. பெயிண்ட்லாம் அடிச்சு கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் ஒரே கலர் கலர்ல அடிக்கிறாங்க, ஒரே கலர் பிளேட்ல அடிக்கிறாங்க. பிளேட் இல்லடா, பேட்டர்ன். இதுதான் சிலப்பதிகாரம் மன்றம் சொன்னேன். மன்றம் அந்த இது பாரு எப்படி இருக்கு. சிலப்பதிகாரம் நினைக்கிறேன். இது உள்ள நிறைய இருக்கும். சிலப்பதிகாரம் டயலாக், வரிகள், அதெல்லாம் சொல்லுவாங்க. என்னது தெரியாம உள்ள போயிட்டு மக்களே, இதான் அது. இங்க இல்ல, அங்க பூங்கா தானே, அங்க ஒண்ணும் இருக்காது. ஆமா, கையால
சோழன் தெரியல உனக்கு. அது அது சரி, அந்த பக்கம் போன மேபி சான்ஸ் இருக்கு. அங்க சூப்ல அடி வாங்கிட்டான். இவன் வேறங்க 2 மைக்கு இவனே வச்சுட்டு நம்மள பேச விட மாட்டான். மக்களே அந்த கரிகால சோழனோட சிலை இருக்கு, ஸ்டாச்சு. கரிகால் கரிகால சோழன். சிலை கரிகாலன் இல்ல, கரிகாலன். கரிகாலம் கரிகாலக்கான போல பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி. வந்து அங்க இளங்கோடிகள் சிலை இருக்காங்க, இளங்கோடிகள் நாங்க பார்க்க போறோம். சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. நாங்க முன்னாடி பார்த்து மறந்துட்டோம், மறுபடியும் இதை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. எக்ஸைட்டா இருக்கு. அதான் எவ்வளவு டிக்கெட் இருக்காரு, இளங்கோடிகள். இளங்கோடிகள் பாரு, இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்பயே இருந்துச்சு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இருக்கு. அதான் பழைய சிலை தான். அப்பெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்கன்ட்டு நான் அப்படியே பாத்துட்டேன். இளங்கோடிகள்னா யாரோ போல எங்கோ வேண்டாதே அப்படின்னு விட்டுட்டேன். தெரியுது இளங்கோடிகள்னா இவரு இந்த இதை எழுதினவரு. அதனால மக்களே, இது நாங்க வந்து ஃபன் பர்பஸ்க்காகவோ நாங்க சிரிச்சுக்கிட்டோ ஃபன்னா பேசுறது வந்து ஏதோ ஜாலிக்காகவோ இந்த இடத்த வந்து நாங்க வந்து இழிவுபடுத்துறதுக்காகவோ கிடையவே கிடையாது. எங்களோட எக்ஸைட்டு வந்து கூஸ் பம்ப்ஸ் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இந்த ஹெட்ஃபோன் அது வந்து ஆடியோ ஜாக்ல அப்பா எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் சீரியஸா ஆமா பயங்கர எக்ஸைட்டா தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டு நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. சும்மா உள்ள போவோம், எழுதிட்டு போனாங்க, நாங்களும் அதை பார்த்து கேட்டு சொல்றாங்க, அவங்களை திட்டிட்டு நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் சீரியஸா வந்து இதை கலாய்க்கிறதுக்காகவோ யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ கிடையவே கிடையாது. ஒன்னாதான் எனக்கே தெரிஞ்சது. ஆனா ஜாக் தானே, நம்மளோட அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ், எங்களோட வந்து கூஸ் பம்ப்ஸையும் எங்களோட எக்ஸ்பிரஸோட அந்த ரியாக்ஷன்ஸையும் உங்கள்கிட்ட கேப்சர் பண்ணுறதுக்காக இது. நாங்கள் யாரையுமே ஃபன் பண்ணுறதுக்கோ கலாய்க்கிறதுக்கோ கிடையாது. எங்களோட ஒருத்தர் வந்தார், அவருக்கு எனக்கு சம்மந்தமே அது மாதிரி. நாங்கள் ஏதோ சுற்றி பார்க்க வந்தோம். அவர் இதே வந்து டிரைவர் போது ஆக்சிடென்ட் பண்ணி உட்காந்து போயிருப்பாரு. கரெக்டாக அவரை பற்றி பேசுகிறவங்க எப்படி தான் கால் கேட்கலாம் கஷ்டப்பட்டார். ஆமா சார், சொல்லமா வாழ்த்துக்கள்.